عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله سبحانه وتعالى في القرآن العليم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. فالصالحات قانتات بالغيب بما حفظ الله صدق الله العليم. புகழ் அனைத்தும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டும். சலாத்தும் சலாமும் நம் உயிரின் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர் சத்தியவரை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் நற்பாக்கியத்திற்குரிய உம்மத்தாரான நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் பேரருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் 28 நோன்பும் 29வது தராவி முடித்துவிட்டு ஒரு இல்லத்தில் நாம் இருக்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா நம்முடைய தொழுகைகளை, நோன்புகளை, நற்காரியங்களை, சதகா ஜக்காத்துகளை அங்கீகரித்து தருவானாக, ஏற்றுக்கொள்வானாக, ஒப்புக்கொள்வானாக. ஆமீன். 29வது தராவி ஒருவர் தொழுதான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், ஆஸா அல்லாஹு ஸவாப, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நன்மையை வழங்குகிறான். அல்ஃப ஹஜ்ஜின் மக்பூலா, 1000 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜினுடைய நன்மை. இன்றைக்கு தராவி தொழுதருடைய சிறப்பை குறித்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்பேற்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. பணங்காசுகள் எல்லாம் செலவழித்து ஐம்பெரும் கடமைகளில் ஹஜ்ஜை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமாம் காபாவை போய் சந்தித்து அங்குள்ள அமல்கள் எல்லாம் முடித்து ஊருக்கு திரும்புகிற பொழுது அன்று பிறந்த பாலகனாக அவர் வருகிறார். அங்குள்ள ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்பட்டது. அந்த ஹஜ்ஜினுடைய கூலி ஜன்னா என்பதாக, சொர்க்கம் என்பதாக சொல்லப்படுகிறது. அது ஹலாலான சம்பாத்தியமாக இருந்துச்சு, கடன் இல்லாமல் இருந்துச்சு, உடல்ல பலமாக இருந்துச்சுன்னா அந்த ஹஜ்ஜு ஒப்புக்கொள்ளப்படும். அப்போ இவ்வளோ விஷயங்கள் தாண்டி நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து அந்த நன்மையை தரத்துக்கு அல்லாஹ் என்ன பண்ணுவான், கொஞ்சம் பரிசோதனை செய்வான். ஆனால் இன்னைக்கு தராவி தொழுதுடைய நன்மை என்னன்னா, 1000 ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜு. இங்கே தான் நம்ம சிந்திக்கணும். இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் வாங்காமல் இருக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கனால தான் இப்பேற்பட்ட சிறப்பு நமக்கு வழங்கப்படுது. இப்பேற்பட்ட நற்காரியங்கள் நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. இதே போன்று நாமும் அல்லாஹ்வுடைய இறை இல்லமா காபாவை ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. முத்தான 3 பெண்கள், இந்த உலகத்தினுடைய உம்மஹாத்துல் முஃமினீன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெண்களுக்கும் முன்மாதிரியான தாய்மார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள், அவர்களுடைய பெண் பிள்ளைகள், இதெல்லாம் நமக்கு முன் உதாரணம், ரோல் மாடல். இன்றைக்கு வாழக்கூடிய அத்துணை உலக பெண்களுக்கும் அவர்களிலிருந்து படிப்பினை செய்திகள் நிறைய இருக்குது. 3 பெண்களை குறித்து மட்டும் பார்ப்போம். ஏனென்று சொன்னால், ரமலான் பிறை இந்த 30 நாட்களில் 29 நாட்களில் 3 பேருமே இதில் அவங்களுடைய நினைவு தினம் வருது. முதலாவதான பெண்மணி சொர்க்கத்தின் தலைவி அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவர்கள் ரமலானுடைய பிறை 2இல் வஃபாத்தானார்கள். அடுத்து எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிருக்குயிரான அழகிய மனைவி அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா ரமலானுடைய பிறை 17இல் வஃபாத்தானார்கள். எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பிரியத்திற்குரிய மனைவி, கூடவே இருந்து ஆறுதலாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு துணையாக இருந்து 25 ஆண்டுகள் ஒன்றாக குடும்பம் நடத்தி 7 குழந்தைகளை பெற்றெடுத்து இந்த சமூகத்திற்கான பல்வேறு செய்திகளை சொல்லித்தந்த பிற 28இல் வஃபாத்தான அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 3 பேருமே மிகப்பெரிய ஆளுமைக்கு சொந்தக்காரர்கள், மிகப்பெரிய குடும்ப நிர்வாகிகள், மிகப்பெரிய கற்பொழுக்கத்தில் சிறந்தவர்கள், ஈமானில் சிறந்தவர்கள் என்பதாக வரலாறுகளில், ஹதீஸ்களில் நிறைய கசஸ் வரலாறுகள் நம்ம படிக்கிறோம். எனவே ஆரம்பமாக நம்ம பார்க்கிற பொழுது அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக பிரியமான முதல் மனைவி இவங்க தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கதீஜா ரலியல்லாஹு அவர்களை
ரலியல்லாஹு எபெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் முடித்து கொடுத்தார். மிகப்பெரிய செல்வ சீமாட்டி, மிகப்பெரிய மக்காவிலே பல்வேறு பொருளாதாரத்திற்கும் எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மூலியமாக நிறைய படிப்பினை செய்தி உம்மத்து இருக்கு. இதன் மூலமாக இப்போ இந்த 3 தாய்மார்கள், 3 பெண்மணிகள், இதிலேயே சில சர்ச்சைகள் இருக்கு. நிறைய கிதாபுகள் இருக்கு. இன்னைக்குள்ள பொதுமக்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. இவங்களை விட இவங்க சிறந்தவங்களா, இல்லை இவங்களை விட இவங்க கீழையா அப்படின்னு சொல்லி நபிமார்களுடைய மனைவிமார்களை, மகள்களை நாம் ஒப்பிட்டு பார்க்கவும் கூடாது, பார்க்கவும் முடியாது. ஒவ்வொருவரும் உச்சகட்டத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அவரவர்களுக்கு தனி சிறப்புகளில் ஆக உயர்ந்த இடத்திலே, அல்லாஹ்விடத்திலே அவர்கள் ஒப்புக்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் நாம் மனதில் பதிய வைக்க வேண்டும். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா நிறைய சிறப்பு பெற்றாங்க. நிறைய சிறப்பு அவர்கள் கிடைச்சிச்சு. ஒரு 4 செய்தியை மட்டும் நம்ம பார்ப்போம். எல்லா மக்களும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொய்ப்படுத்திய பொழுது, மேராஜருக்கு போயிட்டு வந்தப்போ எல்லாம் கை கட்டி சிரிச்சாங்க, அவங்களை கேலி கிண்டல் செஞ்சாங்க. உலகத்தில் முதல் முஸ்லீமான பெண்மணி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதற்கு பின்னால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆண்களில் முதலாமானவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, பெண்களில் முதலாமானவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹு. ஆக ஒட்டுமொத்த உலகத்திற்கே முதல் பெண்மணி. அவர்கள் மூலியமாக தான் அந்த இஸ்லாம் உலகம் முழுக்க பரவி இங்கே வந்திருக்கு என்று சொன்னால் அது மிக இல்லை. எனவே எல்லாத்திற்கும் முதல் எடுத்துக்காட்டு அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, முதல் பெண்மணி. இன்னைக்கு 190 கோடி மக்கள் இஸ்லாத்திலே இருக்கிறோம். அவர்கள் மூலியமாக வந்த ஈமான் தான் அது. இரண்டாவது தான் ஆண்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, சிறியவர்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு, அடிமைகளில் செய்து ரலியல்லாஹு அன்ஹு. அப்படி கேட்டகரியாக பிரிக்க முடியும். ஆனால் முதல் கேட்டகரி யாரு? அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. எனவே எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேராஜிற்கு போயிட்டு வந்தப்போ எல்லாம் பொய்ப்படுத்தினாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, வ ஆமனத் பிஹி வ கஃபரன் நாஸ், மக்கள் எல்லாம் உங்களை நிராகரித்த பொழுது நான் ஈமான் கொண்டேன். இது முதல் செய்தி. எல்லா மக்களும் எதுவுமே கொடுத்து உதவாமல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எதுவுமே கண்டு கொள்ளாமல் இருந்தப்போ தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் கொடுத்து அரவணைத்தவர்கள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அதே பெண்மணியிடம் இருந்துதான் 7 குழந்தைகளை, 6 குழந்தைகளை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றெடுத்தார்கள். மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதற்கு பின்னால் தான் ஒரே ஒரு மகன் இப்ராஹிம் என்று பெயர். அது ஒரு மாரியத்துல் கிபுத்தியா என்ற அடிமையின் மூலமாக பிறந்தது. 6 குழந்தைகள், 4 பெண் குழந்தைகள், 2 ஆண் குழந்தைகள் ஹதீஜா அம்மா மூலயமா வந்தது. 4வது செய்தி, வருசிகத்து ஹுப்பஹா, ஹதீஜாவினுடைய பிரியத்தை அல்லாஹ் எனக்கு ரிசுக்காக கொடுத்தான் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வாங்க. அப்போ ஹதீஜாவை திருமணம் முடித்து வைத்ததை, இந்த ஏற்பாட்டை அல்லாஹ் தான் செய்து வைத்திருக்கிறான். எவ்வளோ பெரிய கோடீஸ்வரர்கள் அவர்கள், எத்தனையோ பேர் கியூ கட்டி நின்றாங்க அவங்கள திருமணம் முடிக்கிறதுக்கு. ஏற்கனவே 2 பேர் திருமணம் முடித்து அவர்களிடம் 2 குழந்தைகள், இவரிடம் ஒரு 3 குழந்தைகள் இருந்தாலும் 3வது திருமணத்திற்காக காத்து கொண்டிருந்தார்கள். எனவே பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திருமணம் முடித்து அவர்கள் ஆசைப்பட்டு, ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் நாயகத்தை விருப்பப்பட்டு அல்லாஹ்வுடைய ரிசுக்காக உடைய அன்பை மஹப்பத்தாய் பெற்றார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியவான்களாக அன்னை ஹதீஜா அம்மா இருக்காங்க பாருங்க. அது மட்டுமல்ல, அந்த இரா மலை குகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவமா இருக்கிற பொழுது 5 வருஷம் இங்கேருந்து உணவை கொண்டு போய் அங்கே கொடுப்பாங்க. இன்றைக்கும் ஹஜ்ஜுக்கு போகிறவங்க இரா மலை குகையில் ஏற முடியல, கீழே இருந்து அண்ணாந்து பார்த்துட்டு வந்துடுறாங்க. பரிதாபமாக இருக்குது. ஆனால் அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த கரட்டு முரட்டான மலையில் ஏறி பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு போய் சாப்பாடை கொடுத்துட்டு வரும். அப்படியே ஒரு சாப்பாடை கொண்டு வந்து கொடுக்குற பொழுது தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொன்னாங்க, உங்கள் மனைவி வராங்க, உங்கள் மனைவிக்கு அல்லாஹ் சலாம் சொல்லி விட்டான்றாங்க. எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. உங்கள் மனைவி இப்போ உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க வராங்க, நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வருகிற பொழுது அல்லாஹ் உங்களுடைய மனைவிக்கு சலாம் சொல்ல சொன்னான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்பதை எத்தி வைங்கள் என்பதாக சொன்னாங்க. இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியவான்களாக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். குர்ஆனிலே 7 சூறாக்கள் அல்லாஹ் தொடர்ந்து
இறங்கப்பட்ட முதல் சில சூறாக்கள் 7 பெரிய சூறாக்களில் எந்த ஊர்லின் பெண்களை குறித்து அல்லாஹ் பேசலை. ஏன்னா முதல் மனைவி ஹதீஜா அவங்க இருக்காங்க. அவங்களோடு அவர்கள் மஹப்பத்தோடு அன்போடும் பாசத்தோடும் ஒற்றுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் வாழ்ந்திருக்கிறார்கள். இல்லை என்று சொன்னால் அந்த 7 சூறா அல்லாஹ் தாலா மறுமையிலே ஊர்லின் பெண்களை அல்லாஹ் பேசியிருப்பான். ஆனால் அந்த 7 சூறாலையும் பேசல. ஹதீஜா ரலியல்லாஹுடைய தனி சிறப்பை அல்லாஹ் அங்கே எடுத்து பேசுகிறான். எவ்வளவு பெரிய பாக்கியத்திற்கு சொந்தக்காரர்கள். எனவே அன்னை ஹதீஜா அவர்கள் வஃபாத்தானது ரலியல்லாஹு அன்ஹா ரமலானுடைய பிறை 28 இன்னைக்கு தான். அந்த அளவுக்கு ஆளுமை, குடும்பத்தை எப்படி நிர்வாகம் செய்யணும், எப்படி பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், எப்படி கணவனுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், எல்லாத்திலும் எக்கச்சக்கமான நன்மையை அல்லாஹ் அவர்களுக்கு கொட்டித்தர காத்து கொண்டிருக்கிறான். அவ்வளவு சிறப்பிற்குரியவர் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இது முதல் செய்தி. இரண்டாவது, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி. 18 வயசுலேயே ஆயிஷா ரலியல்லாஹு அவங்களுக்கு 18 வயசு இருக்கும்போது எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுவாங்க. இந்த உலகத்திற்கு நாம் படிக்கிற ஹதீஸுகள், பெரும்பாலான ஹதீஸுகள் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் எப்படி சாப்பிட்டாங்க, எப்படி ட்ரெஸ்ஸு போட்டாங்க, எப்படி பேசினாங்க, எப்படி பழகுனாங்க, எல்லா செய்தியும் இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தவர்கள் மிக சிறந்த ஒரு பல்கலைக்கழகம் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. இன்னைக்குள்ள பெரும்பாலான சட்டங்கள் அவர்கள் மூலியமாக தான் கிடைத்தது. கல்வியின் பட்டாளம், கல்வியின் பல்கலைக்கழகம். இந்த உம்மத்திற்கு அவர்கள் அறிவித்த ஹதீஸுகள் 2210 ஹதீஸ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்ததிலிருந்து தூங்குவது வரைக்கும், உட்கார்ந்ததிலிருந்து பேசுறது எல்லாம் அங்கிருந்து செய்திகள் இந்த உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பித்தவர்கள் அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்திற்கு பின்பாகவும் எத்தனையோ சஹாபாக்களுக்கு முஅல்லிமத்துல் அஸாதீதா, எத்தனையோ சஹாபா பெருமக்களை இவங்க பாடம் நடத்தியிருக்காங்க. அதன் மூலயமா இந்த உலகத்தில் பரவி ஊர் முழுக்க, உலகம் முழுக்க இந்த ஈமான் பரவி வந்துச்சு. இந்த சட்டங்கள், தலாக்கு, பெரும் சொத்து, பாக பிரிவினை என்னென்னலாம் இருக்கோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த உம்மத்துக்கு கிடச்சிச்சு. மிகப்பெரிய பாக்கியவான்கள். அந்த அம்மாவுக்கு என்று தனி சிறப்புகள் ஏராளமாக இருக்கு. பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற பொழுது அவங்க மடியில தான் வஃபாத் ஆனாங்க. அவங்களுடைய வீட்டில் தான் அடக்கம் செய்யப்பட்டாங்க. எவ்வளவோ பாக்கியங்களை சொல்லலாம். ஏன்னா அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. இந்த உலகத்திலேயே இதுவரைக்கும் ஒரு பாவம் நடக்கவே இல்லை. சில பேர் திருடுறாங்க, சில பேர் மது அருந்துறாங்க, சில பேர் விபச்சாரம் செய்கிறாங்க. ஏதாவது ஒரு பாவங்கள் அவ்வப்போது நடக்க தான் செய்யுது. உலகத்திலேயே ஒரு பாவம் இருக்கிறது, இதுவரைக்கும் அது யாரும் செய்யவும் இல்லை, செய்யப்படவும் இல்லை. அது என்ன பாவம்னா, பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்களை யாரும் திருமணம் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபூர்லையும் இன்றைக்கு துயில் கொள்ளுகிற அந்த இடத்திலும் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிறார்கள். பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தான பின்பும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் 50 வருஷம் வரைக்கும் வாழ்ந்தாங்க. மூதாட்டியா வரைக்கும் வாழ்ந்தாங்க. ஆனால் யாரும் திருமணம் செய்யலையே, திருமணம் செய்யவும் முடியாது, செஞ்சால் பெரிய பாவம். எனவே இப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை அல்லாஹ் இங்கே மறைத்து வைத்திருக்கிறான். மிகப்பெரிய பாக்கியத்திற்கு இந்த உம்மத்திற்கு நிறைய படிப்பினை செய்திகள் ஆயிஷா ரலியல்லாஹு மூலியமாக கிடைத்தது. எனவே அது போன்ற கற்புலக்கத்தில், இபாதாத்தில், சட்டத்திட்டத்தில் நம்முடைய இஸ்லாமிய பெண்களும் வளர வேண்டும். மூன்றாவது செய்தி, அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொர்க்கத்தின் தலைவி. அல்லாஹ் சொல்லுகிற போது என்னமோ சொல்றாங்க, இய பில்லாத்து மின்னி, என்னுடைய சதை துண்டு, என்னுடைய ஈரக்குறை ஃபாத்திமா அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ அன்பு, பாசம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாருக்கு முன்னாடி ஃபாத்திமா எல்லாம் காதில் சொல்கிறாங்க, முதல்ல நான் போகிறேன், அடுத்த 6 மாதம் கழித்து என்னை நீ சந்திப்பா என்று சொல்லிட்டு போனாங்க. எப்படி சொல்கிறாங்க? ஃபாத்திமா ரலியல்லாஹு காதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முன்பாக சொல்கிறாங்க, முதல்ல நான் இந்த உலகத்தை விட்டு பிரிவேன், அடுத்து 6 மாதம் கழித்து என்னை சந்திக்க நீதான் முதலாவதாக வருவாய் என்பதாக சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே வெளியூருக்கு போனாலும் சரி, எங்கே வெளியே போனாலும் சரி, முதல்ல புறப்படுறதே ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருந்து தான் புறப்படுவாங்க. திருப்பி வந்து ஆஜராவது ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்களுடைய மகளுடைய வீட்டில் தான் வந்து ஆஜராவாங்க. அலி தம்பதியினர், அலி ஃபாத்திமா அவங்க தம்பதியினர் குறித்து அல்லாஹ் சூரத்தில் குர்ஆனில் ஒரு சூறாவை இறக்கியிருக்கிறான். சூரத்து தஹர் என்று சொல்வார்கள்.
எவ்வளவோ தான தர்மங்களை செய்வாங்க. ஏழை எளிய மக்களுக்கு செய்வாங்க, கஷ்டப்படுறவங்க செய்வாங்க, இவங்களுக்கே உணவு இல்லைனாலும் வெளியே கொடுப்பாங்க. பட்டினியாக இருந்து திக்ரை ஓதுவார்கள். அந்த தஸ்பீ தான் சுபஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் நாம் இன்றைய வரைக்கும் ஓதிக்கொண்டிருக்கிறோம். எனவே இவர்களை குறித்து அல்லாஹ் இந்த சூறால சொர்க்கத்தை பற்றி நிறைய பேசுவான். சொர்க்கத்தை பற்றி தஞ்சபீல் இருக்கு, சல்சபீல் இருக்கு, பட்டாடை இருக்கு, குவளைகள் இருக்கு, அப்படி இருக்கு, இப்படி பிரம்மாண்டத்தை குறித்து எல்லாம் பேசுவான். இந்த சூறா இறங்கியது அலி பாத்திமா 2 பேரை குறித்து அல்லாஹ் இறக்கணும். கைதி, ஜெயிலில் இருக்கிற கைதியா இருந்தாலும் அவங்களுக்கு கொண்டு போய் உணவு கொடுத்துட்டு வருவாங்க. அன்னை பாத்திமா ரலியல்லாஹு உயர்ந்த குணம் படைத்தவர்கள், சொர்க்கத்தின் தலைவி. இன்னைக்குள்ள அத்துணை பெண்களுக்கும் இவர்களுடைய முன்மாதிரிகள் நிறைய தேவைப்படுது. இன்னும் சொல்ல போனால் வெட்கத்தில் உயர்ந்தவர்கள். என்னுடைய ஜனாதா கொண்டு போகிற நிழல் கூட வெளியே படக்கூடாது, அதை எந்த ஆண்களும் பார்க்கக்கூடாது. அந்த சந்தூக் பெட்டியில் வச்சு கொண்டு போகணும். மேலே அந்த இரும்பு போட்டு மூடி, அதுக்கு மேலே துணி போட்டு மூடி போகணும். யாரும் அந்தளவுக்கு வெட்க சுபாவம் உள்ளவங்க. வெளியே வந்தாலே துணியெல்லாம் போத்திக்கிட்டு கிளவி மாதிரி தான் வருவாங்க. நிழல் கூட படக்கூடாது நினைத்த வெட்கத்தில் உயர்ந்தவர்கள் அன்னை பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. 3 தலை சிறந்த ஆளுமைகள் இந்த உம்மத்திற்கு பல்வேறு செய்திகளை நமக்கு தந்திருக்கிறார்கள். இது போன்ற நம்முடைய பெண்களும் நம்முடைய தாய்மார்களும் எல்லா விஷயத்திலும் குடும்பத்தை நிர்வகிப்பிலிருந்து, பிள்ளைகளை வளர்ப்பதிலிருந்து, கணவனுக்கு ஆறுதல் சொல்வதிலிருந்து எல்லா செய்திகளும் இந்த 3 பெண்மணிலிருந்து எடுத்தாலே அவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது. பேர்பட்ட நற்பாக்கியவான்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய பெண் மக்களை, நம்முடைய பெண் பிள்ளைகளை, நம்முடைய தாய்மார்களை, மனைவிமார்களை எல்லா குணங்களும் எல்லா பண்புகளையும் நற்குணங்களிலும் அவர்களிடமிருந்து இவர்களுக்கு அல்லாஹ் துவாவாக தருவானாக, பரக்கத்தாக ஆக்கி வைப்பானாக, அல்லாஹ் கபூல் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பிறை பார்க்கப்படும். நாளைக்கு மகரிப் பின்னாடி 29வது நோன்பு ஜமாத்துல் உலமா சபை அறிவிப்பின்படி நாளைக்கு மகரிப் பின்னாடி பிறை பார்க்கப்படும். பிறை தெரிந்தது என்று சொன்னால் புதன்கிழமை நோன்பு பெருநாள், ஈதுல் ஃபித்ருடைய நோன்பு பெருநாள். பிறை தெரியவில்லை என்று சொன்னால் வழக்கம் போல புதன்கிழமை நோன்பு வைத்து 30 பூர்த்தி செய்து வியாழக்கிழமை நோன்பு பெருநாள் கன்ஃபார்மாக நம்ம கொண்டாடுவோம். எனவே பிறை பார்க்க வேண்டும். நாளைக்கு மகரிப் பின்னாடி பிறை பார்த்து தான் முடிவு செய்யப்படும். நாளைக்கு வழக்கம் போல இஷா தொழுகை 8:30 நடைபெறும். பிறை தெரிந்தது என்று சொன்னால் 29 நோன்பும் 29 நோன்பும் அவ்வளோதான். தராவி இன்னைக்கு நம்ம 29 தராவி முடிச்சிட்டோம். ஒருவேளை பிறை தெரியலனா நமக்கு 30 நோன்பு கிடைக்கும், 30 தராவி கிடைக்கும். அல்லாஹ் கபூல் செய்வானாக. இனி வரக்கூடிய காலம் நிறைய ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. நாம் செய்த எல்லா அமல்களும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, அங்கீகரித்துக் கொள்வானாக, ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. حمد يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم على سيدنا ونبينا مولانا محمد وبارك وسلم عليه. اللهم ارحمنا برحمتك يا ارحم الراحمين. اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. ربنا تقبل منا دعاءنا وصلاتنا وصيامنا وصدقتنا وزكاتنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمن تكسير أعمالنا وتجاوزنا عن سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا ارحمهما كما ربونا صغارا. وصل على النبي محمد وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل وسلم.
இன்ஷா அல்லாஹ் கியாமுல் லைல் தொழுகை இன்று இரவு 3 to 4 வழக்கம் போல் நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.